நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தேனால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை, ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்னைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். சந்திர பகவானை பொறுத்தவரை மனோகாரகன்னு சொல்கிறோம். மனதின் வேகம் மிகப்பெரிய அளவிற்கு உட்படுத்த முடியாதது, ஏன்னா அதிவேகமாக செல்லக்கூடியது. அதன் போல் வந்து சந்திர பகவான் தான் கிரகங்கள்லேயே மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர். இப்போது மாதத்தின் பலன்னு சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா 16/6 16/7/2023 வரலும் உண்டான பலனை பார்க்குறோம். இந்த மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தேன்னா கடகராசிக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலையிலையும் தொழிலையும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாயானவர் வந்து ராசியில் நீச்சப்பட்டு போயிருக்கிறது கொஞ்சம் பெரிய பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஓரளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் வந்து 2/7/2023 அதாவது 2ஆம் தேதி பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய்டுறார். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் ஒரு மாற்றம் கொடுக்கும். செய்யும் வேலையில் செய்கிற இடத்துல ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும். இவ்வளோ நாளாக ரொம்ப ப்ரெஷரில் இருந்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சேஞ்சஸ் வரும். இதை தவிர வந்து வக்கரகதி அடையிறார். சனி பகவான் வந்து 27/6 அன்னைக்கு பார்த்தேடையானால் வக்கரகதி அடையிறார். வக்கரகதி அடையிறதுனால என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் கும்பத்தில் தான் இருக்கார். அதாவது இந்த ஜூலை மாதம் வரலும் ஆகஸ்ட் மாதம் வரலும் கும்பத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மகரத்துக்கு போகிறார். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வக்கரகதி அடையிறதுனால கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் கொஞ்சம் வந்து மேன்மை இருக்கக்கூடும். 2/7க்கு அப்புறம் வந்து வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும். உங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் மாற்றம் வரும். கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ராசியான கடக ராசியில் பார்த்தேன்னா இந்த மாதம் புத பகவானும் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அவர் வந்து 18ஆம் தேதி 18/6/2023 அன்றைக்கே வந்து புத பகவான் மாறிடுறார். அதாவது இந்த மாதம் பிறக்கும் பொழுதே மாறுறார். அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிறது 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குறையும். இருந்தாலும் வரவுகள் நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் தனஸ்தானங்களில் வந்து வலுப்படுறதுனால பண வரவு மீடியமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானாலும் பார்க்கப்படுறதுனால மீடியமாக இருக்கும். 27/6க்கு மேலே பண வரவு கொஞ்சம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2/7/2023க்கு மேலே பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால வேலையில் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இருக்கும். யார் யார் வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேலையில் ஸ்திரத்தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து பார்த்தாலேயானால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர 4ஆம் தேதி அன்னைக்கு 4/7/2023 உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி வந்து ஆட்சி பெற்று போகிறார். அதனால் வந்து வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வெளியூர் போகக்கூடிய அதாவது வேலை செய்கிறவர்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல ஒரு புதிய விஷயங்கள் வரும்.
வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு விஷயங்களும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் 4/7/2023 மேலே நிச்சயமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பால் முகவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இந்த பஸ்ஸு டிரைவர்ஸு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமத்து சனின்னு சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். முட்டிக்கு கீழே காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் ரொம்பவும் ஜாகிரதையாக கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் பெரிய சுபத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருந்து கூடவே வந்து சுக்கிரனும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். அவரும் 2ஆம் இடத்துக்கும் போயிடுறார். அதனால் கடக ராசியில் வந்து எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் நல்ல முயற்சி ஸ்தானங்கள் எல்லாமே வலுப்பெற்று போகிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான், அதாவது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்லக்கூடியது வந்து 6/7/2023 சாயந்தரம் ஒரு 6:30 மணியிலிருந்து 8/7/2023 சாயந்தரம் ஒரு 8:30 மணி வரலாம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தவிர்க்கிறதுன்றது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கீரை இல்லைன்னா வந்து விளை பொருட்கள், அதாவது நெல், தானியம் இதெல்லாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க. அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். பொதுவாக இந்த மாதம் பார்த்தேலையானால் கடகராசிக்காரர்களுக்கு 2/7க்கு அப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ஆனி மாதத்தில், அதாவது 15 தேதி போனோம், அதுக்கப்புறம் தான் இந்த ஆனி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். ஆனால் அது வரலும் ரொம்ப மோசமாக இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா சுக்கிர பகவானும் 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ரெகுலராக வியாழக்கிழமையும், அதாவது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வடமாலை சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.